Assalamualaikum. Welcome back to our channel, Mickey Sisters. அந்த சமையல் போடா சதப்பல். ஓகே, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு வந்து ஆக்சுவலா ஸ்பெஷல் டிஷ் தான். என்னன்னா மட்டன் வச்சு தான் பண்ண போறோம். மட்டன் பெப்பர் ஃப்ரை, மட்டன் சுக்கா. ஓகே ஓகே, எதை பார்த்தோம்? இது வந்து என்னன்னா ஒரு வழக்கமான மெட்ராஸ் சமையல் கிடையாது. ஒரு ஃபேமஸான இன்னொரு சேனல் திண்டுக்கல் ஃபுட் கோர்ட். ஓகே, ஆக்சுவலா இருந்து ஆக்சுவலா அது வந்து என்னோட பர்சனலான ஒரு ஃபேவரட் சேனலும் கூட. ஏன்னா நிறைய டைம் நான் அதை பார்த்து நான் செஞ்சிருக்கேன். திண்டுக்கல் ஃபுட் கோர்ட். சரி, இப்போ அதை பத்தி நம்ம சேர்ப்போம். ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும், என்ன அப்படியே டேரக்டா வீடியோல போயிடலாமா? போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாங்க வந்து ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம்னா மட்டனை வந்து நல்லா மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டுலாம் போட்டு வேக வச்சிருக்கோம். காமிச்சுரணி இதோ வேக வச்ச 200 கிராம்ஸ் போல மட்டன் நாங்க ஆல்ரெடி வந்து வேக வச்சிருக்கோம். ஒரு 10 விசில் 12 விசில் நல்லா வச்சு சாஃப்டா நல்லா வெந்துற மாதிரி ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருக்கோம். இதான் ஃபர்ஸ்ட் வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, அத சொல்லிருந்தாங்க, அத நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மசாலா நம்மளே ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து டக்கு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதுல வந்து இப்போ இதுல கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு நாங்க ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. நீங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட மிளகு போட்டுக்கலாம். ஏன்னா மிளகு கொஞ்சம் காரமா இருக்கும்ல, அதனால. பட்டை, கிராம்பு, அப்புறம் ஒரு காஞ்ச மிளகா, அடுத்து கருவேப்பிலை, மல்லி, அப்புறம் மல்லி. ஓகே, எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதை நம்ம ஓகேடி. ஓகே, இப்போ நல்லா வந்து அந்த வந்து அரோமா வரணும், வாசனையா. ஓகே, இப்போ வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. இங்க பாருங்க. ஓகே, நல்லா ட்ரை. இப்போ இது வந்து ஆறட்டும். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் மசாலாஸ்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா ஆறினோடனே நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடணும். ஓகே, இது நல்லா ஆறிடுச்சு. அதை நம்ம என்ன பண்ணணும்னா மிக்ஸி ஜார்ல வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கணும். மசாலா நம்ம பொடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஓகே, இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா கடாயில கொஞ்சம் எண்ணெய் வச்சு விடணும். நல்லெண்ணெய். ஓகே, நல்லெண்ணெய். ஓகே ஓகே, அதே கடாயில நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. நல்லெண்ணெயில் அவங்க செஞ்சாங்க. ஸோ இந்த சேம் நல்லெண்ணெய் எண்ணெய் சூடாக நல்லா ஹீட் ஆன உடனே வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பெரிய வெங்காயம் இல்லை ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக சாப் பண்ணியிருக்கோம். அது வந்து இப்போ வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ் வர அளவு வதங்கிட்டோம். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா. ஓகே, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் இப்போ நம்ம சேர்த்தாச்சு. கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிக்கலாம். அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். ஓகே, ரொம்ப ஈஸிங்க இந்த ரெசிபி. சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம். அதான் இந்த ரெசிபி நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம், மோஸ்ட்டாகவே நாங்களே அப்படி தான் பார்ப்போம். நாங்கள் வந்து செய்யறதுக்கு அந்த மாதிரி தான் பார்ப்போம் இல்லையா? அதுதான் இது சூப்பராகவும் இருந்துச்சு, டேஸ்டியாகவும் இருந்துச்சு. வந்து நாங்கள் செஞ்சு பார்த்துருக்கோம். அதனால சரி, உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணி தான் நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுத்தா. ஆமாம், இதோட ரிவ்யூ மாதிரி வச்சுக்கோங்களேன். சூப்பராக இருந்துச்சு. அதான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா அந்த வேக வச்சிருந்தோம் இல்லையா அந்த மட்டன், அதை வந்து அதில் அப்படியே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கலரி விட்டுட்டு ஒரு மட்டன் நல்லா போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இதுக்குன்னே ஸ்பெஷல் மசாலா ஒன்று ரெடி பண்ணோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். அதோட உப்பு ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். சூப்பர்ல, வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம இதுலேயே எல்லாமே யூஸ் பண்ணி போட்டுட்டோம் நம்ம காரத்துக்கு எல்லாத்துக்குமே. அதனால உப்பு மட்டும் போட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி விட்டா அவ்வளோதான் ரெசிபி.
ஓகே, இப்போ 2 மினிட்ஸ் வதங்கிடுச்சு. மசாலா ஆட் பண்ணிக்கலாமா? ஓகே. இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாம். நான் ஆட் பண்ணேன். எல்லாத்தையுமே போட்டுருங்க. போட்டுட்டு அவங்க சொன்ன அதே அளவுலேயே நாங்கள் எடுத்துருக்கிறதுனால நாங்கள் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம உப்பு சேர்க்கல, அதனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கணும். ஆல்மோஸ்ட் 90% இந்த டிஷ் முடிஞ்சிச்சு. இப்போ நல்லா கொதிச்சு அது கூட செட் ஆகும் பார்த்தீங்களா? அதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. நல்லா கலரி விடும். முடிச்சு போட்டுக்கணும். ஓகே ஓகே. இப்போ வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. அது கூட மசாலா எல்லாமே ஒட்டி நல்லா செட் ஆயிடுச்சு. நல்லா வதக்கி இப்போ மசாலாலாம் அதோட செட் ஆகி எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. டிஷ்ஷு முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே. லாஸ்ட் ஸ்டெப் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ரெடி பண்ணி சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. இது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், சாப்பாடு கூட வச்சு சாப்பிடலாம். அப்படின்னா இது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்ன சொல்ற ட்ரையாக நீங்கள் இது பண்ணிட்டு சப்பாத்தி கூட ஸ்டஃபிங் மாதிரி கூட வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். மைனஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இதை நடுவில் நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரையாக ஆக்கிட்டு நடுவில் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. நல்ல வாசனை வந்து இந்த மழை வேற பெஞ்சிட்டு இருக்கா, இந்த கிளைமேட்டுக்கு வந்து சூப்பரா இருக்கும். மட்டன் பெப்பர் கண்டிப்பா மட்டன் சுக்கா அலேஸ் மட்டன் பெப்பர் ஃப்ரை. கண்டிப்பா இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதே மாதிரி நாங்க சொன்ன மாதிரி மெத்தட்லயும் நீங்க இதை வந்து சாப்பிட்டு பாருங்க. ஆமா. ஓகே. அதுக்கப்புறம் எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வேற என்னென்ன ரெசிபிஸ்லாம் போடலாம்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தென் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்து சமையலா சொதப்பலான்னு இப்போ வந்து லைட்டா டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே. சாப்பிட்டு பாரு மீ. கொதிக்க இருக்கு பார்த்து. சொல்லு. இல்மி சொன்னாக்கா செம்மையா இருக்கு. அழகா சீரியஸா சூப்பரா இருக்கு. இந்த பெப்பரோட இது தூக்கலாம் உப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு. அந்த ஜீரக ஸ்மெல் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. ஆனா இந்த சமையல் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபி கேம் vlogs இந்த மாதிரி நிறைய நாங்க இப்போ போட்டுட்டு இருக்கோம். அதனால எதுல வேணாலும் நாங்க வரோம் நெக்ஸ்ட் வீடியோ. ஸ்டே டியூன். கண்டிப்பா எங்களோட வீடியோஸ் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே. அடுத்த வீடியோல வர வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் பிக் சிஸ்டர்ஸ்.